வெஜிடபிள்ஸில பார்த்தோம்னா, நமக்கு வந்து சாதாரணமா கிடைக்கக்கூடிய காய்கறிகள், இயற்கை உணவுகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய் அண்ட் பீன்ஸ், கேரட் அத ஓகே. தாண்டி முள்ளங்கி, முள்ளங்கி, நீர்ச்சத்து, நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெள்ள பூசணிக்கான்னு சொல்லுவாங்க வெள்ள இல்லையா? பூசணி அது, சுரக்காய், புடலங்காய் இது எல்லாத்துலயுமே வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்கு. இருக்கு. அதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸ். சோயா ஓகே, பீன்ஸ்ல அவ்வளோ கால்சியம் இருக்கு. அதில ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 300 கிராம் வந்து 100 மில்லிகிராம்ல கிடைக்கும். ஓகே. அது எது கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு மீட் மாரி. மீட் மாதிரி ஸோ சோயா, எப்படி வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குறிப்பா அந்த ஃபிஷ்ஷு ஃபிஷ். அதில வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கால்சியம் கிடைக்கும். ஓகே. அதே அளவுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்து சோயாவுல சோயா பீன்ஸ்ல கிடைக்கும். கெடைக்கும். சோயா வந்து எடுத்துக்காதவங்க இப்போ பியூரா வந்து சோயாவோட புரோட்டீன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எஃப்டிஏ அப்ரூவலோட வருது. சோயா சோ மில்க். சோயா புரோட்டீன வந்து எக்ஸ்ட்ராக்ட் புரோட்டீனா? பண்ணி பவுடர் ஃபார்ம்ல ஓகே சார். இன்னைக்கு எஃப்டிஏன்னா அந்த ஃபுட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனோட அப்ரூவல் படி இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. இருக்கு. ஸோ ஓகே. அதையும் நம்ம எடுத்துக்கிறது மூலம் கால்சியத்த நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியும்.